வணக்கம் நண்பர்களே, ஜிஆர்டிவிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா 24 வோல்ட் அல்லது 12 வோல்ட் பேட்டரியிலிருந்து சப்ளை எடுத்து அதை எப்படி யூஎஸ்பி 5 வோல்ட் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனை அமுத்திக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் எங்கள் வீட்டில் இருந்த பழைய கார் சார்ஜர் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாலே அதிலே போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். டுவெல் வோல்ட் டு 24 வோல்ட் இன்புட்டு, அவுட்புட் 5 வோல்ட்டு அப்படி போட்டிருப்பாங்க. பாருங்கள், அதில் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ப்ளஸ்ஸு ஏற்கனவே ஒரு மொபைல் சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிலே இது நான் வாங்கி ரொம்ப நாளாச்சு, யூஸ் ஆகாமல் இருந்தது. அதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டர் செய்கிறதுங்கிற காட்டுறேன். வாங்க போகலாம். முதல்ல அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அது ஃபுல் சீல்டுங்கிறனால லேசாக கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். எந்த வழியிலையும் கட்டுறதுக்கு வழி இல்லை, அதனால கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்க்ரூ டைப்பில் ஒன்றும் கிடையாது அதில். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், உடைக்கவும் செய்யக்கூடாது, ப்ரெஸ்ஸிங்கும் நல்லா இருக்கணும். இழுக்கவே முடியல. இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கட்டிங் பிளேயர் இல்லை நோஸ் பிளேயர் எடுத்து வர்றேன். எடுத்துகிட்டு அதை நான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். பாருங்கள், இங்கே அமுத்தினாலும் ப்ரெஸ்ஸிங் தான். இது வெளியே வர மாட்டேங்குது. நல்லா டைட்டாக லாக் பண்ணியிருக்கிறாங்க. இருங்க, ஒரு நோஸ் பிளேயர் எடுத்து வரேன். அதை வச்சு கழட்டிக்கலாம் நம்ம. பாருங்கள், நோஸ் பிளேயர் வச்சு இழுத்து பார்ப்போம். இழுக்கும்போது அந்த சைடில் இருக்கிற ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே வரும், வெளியில் வரும். அந்த சைடில் இருக்கிற ரெண்டுமே கிளிப்பு தான். அது ப்ரெஸ் ஆகி வெளியே இழுக்கணும். பாருங்கள், எங்கே கேப்புன்னு தெரிய மாட்டேங்குது. வெளியில் வர்றதுக்கு சிரமப்படுது. பாருங்கள், சின்ன கேப் கூட இல்லை. நல்லா டைட் பண்ணிக்காங்க, லாக் பண்ணிக்காங்க. கொஞ்சம் கூட அசைவு இல்லை. அது மாதிரி அப்படியே பிடிச்சி அங்கே ப்ரெஸ் பண்ணி இழுத்து பார்ப்போம். வந்துடும். ஆனால் எங்கேயோ பக்கம் லாக் ஆகிருக்குது. அவ்வளோதான், வந்துச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க. அது சின்ன போர்டு தான். அதில் வேறு எந்த விஷயமே இல்லை. அதில் அந்த எட்ஜில் இருக்கிறது அதோடய ஸ்ப்ரிங்கு, சைடில் இருக்கிற 2 லாக்கு. இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இதில் அந்த அது 2 நெகட்டிவ், இந்த சென்டரில் இருக்கிறது பாசிட்டிவ். அந்த பேட்டரியிலேருந்து வர லைனு அதை கொடுத்துட்டோம்னாலே போதும். நம்ம அவுட்புட் யூஎஸ்பி வந்துடும். பாருங்கள், அந்த இது கேபிள் சார்ஜர் கேபிள் மொபைல் சார்ஜர் கேபிள் இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் அதில் ரெடி பண்ணிட்டேன் யூஎஸ்பி போர்ட்டுக்கு. இப்போது அவுட்புட்டில் எனக்கு லைட் ஒன்று வேணும், யூஎஸ்பியில் எரியிற மாதிரி. அதுக்கு தான் தேடிட்டு இருக்கிறேன். பழைய டார்ச் லைட்டெல்லாம் எடுத்து, யூஸ் ஆக டார்ச் லைட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒவ்வொன்று எரியுது, ஒவ்வொன்று எரிய மாட்டேங்குது. இதோட பல்பை கழட்டி அதுக்கு போட்டிருக்கேன், எல்இடி பல்பு. அதோட ஃப்ரேமை கழட்டி இதுக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி மாற்றி போட்டு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், அந்த கப்பு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் டார்ச்சில் இருந்து லைட்டு நல்லா இருக்குது. ஆனால் ப்ளூ கலர் லைட் எரியிறது இல்லை. அதனால் அதோட கழட்டி லைட்டை மட்டும் கழட்டி அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது பாருங்கள், யூஎஸ்பி கேபிள் போட்டு பவர் பேங்கில் முதல்ல எரிய வச்சு பார்க்கலாம். எப்படி எரியுதுன்னு பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது பவர் பேங்க் சப்ளையில் எரியுதுன்னா அப்புறம் அந்த யூஎஸ்பி கன்வெர்ட்டர்லையும் எரியுன்னு அர்த்தம். பாருங்கள், பவர் பேங்கில் நான் குத்துறேன். பாருங்கள், எரியுது. நல்லா எரியுது, அருமையாக. பாருங்கள், உங்களுக்கு கண்ணு கூசும் எந்தளவுக்கு பவராக எரியுதுன்னு பாருங்கள். ஓகே, இது சக்ஸஸ்.
இப்போது நம்ம அந்த ப்ளூ பாக்ஸில் எடுத்து இது ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற பழசையெல்லாம் கழட்டிடலாம். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எரியறதே இல்லை எதுவுமே. பேட்டரியெல்லாம் போச்சு, கன்வெர்ட்டரும் போச்சு, அது சார்ஜரும் போச்சு. நம்ம அதை கழட்டி வேறு எதாவது யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் கழட்டிடுறேன் அதையே. இன்னொரு நாளைக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதையே. இப்போது நான் எதுக்கு இந்த லைட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த லைட் ரெடி பண்ணுறதை மட்டும் காட்டிடுறேன். அது எதுக்காக ரெடி பண்ணி போட்டேங்கிறத வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து அப்போ தான் வந்து வீடியோ லென்த்து கம்மியாகும். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் லென்த்து, இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் நான் சொல்லிடுறேன். அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எதுக்காகன்னு. இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற உள் பார்ட்ஸு பிரித்து பார்த்தா அதில் இருக்கிற எல்இடி ஸ்ட்ரிப்பு அப்படியே தெரியும். அதில் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு டைம் எல்இடினா தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற பொருள்கள்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பேட்டரி மட்டும் போனால் எல்லாம் வீசிடுவாங்கன்னு தெரியும். எல்இடிலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். மறுபடியும் அது அடுத்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த இது வச்சுக்குவோம் அதிலையே, அது தேவையில்லை நமக்கு. இந்த அவுட்ரு ப்ளூ தான் தேவை, அந்த மூடி கவரு. அது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த லைட்டை வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி நமக்கு அந்த அளவான பார்ட் மட்டும் போதும் பாருங்க. இதோட போதும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வந்தோம்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையே. அது நான் செய்ய போகிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பொருந்தும். வாங்க கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டேன். ஆங்கிள் கிரைண்டரில் தான் கட் பண்ணேன். நான் அந்த ஆங்கிள் கிரைண்டர் அன்பாக்சிங் அண்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டை பற்றியெல்லாம் போட்டுக்கிறேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில். அதில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். அதில் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பிசரில் வெட்டின பிசரில் இருந்தால் கையை கிழிச்சிடும். அதனால் எல்லாம் பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டோம்னாலே ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்துடும். ஏன்னா பிளாஸ்டிக்னால ஈஸியாக வந்துடும் கையோடது. இந்த கப்பு பாருங்கள், இப்படி வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிட வேண்டியது. அந்த மூடி போட்டாலே அது லாக் ஆகிரும். அது நம்ம ரெண்டுமே தனித்தனியாக பிரியாமல் லாக் ஆகிரும் கரெக்டாக. பாருங்கள், இது ஏன் வெட்டுறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். எதுக்கு அந்த டார்ச் லைட் கட் பண்ணேன் அதை போடுறேங்கிறதுனால அடுத்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. இப்போது இந்த இதோட பாட்டுக்கலாம் பாருங்க, பவர் பேங்கில் குத்திட்டு எவ்வளோ நல்லா எரியுது பாருங்க, பளிர்னு எரியுது. வாங்க அடுத்தது என்ன பார்க்கலாம். அந்த யூஎஸ்பி போர்ட்டு நான் அது கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டேன். நான் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டேன். அந்த இதையும் மட்டும் கழட்டுறோம் சால்ட்ரிங் வச்சு. கழட்டிட்டு நம்ம ஒயர் சால்டர் பண்ணிடுறோம். அதுக்காக தான் அது ஸ்பீடாக ஓட்டினேன். பாருங்கள், அது எவ்வளோ முயற்சி பண்ணி தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் எடுத்தாதையே. அது ரொம்ப சிரமமாக போச்சு அது கழட்டுறக்குள்ளே. நீங்கள் கழட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக கழட்டிடலாம். அதுக்கான டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா கழட்டிடலாம். டக்குன்னு ஒரு பக்கம் லாக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இழுத்து கழட்டிடலாம் அதையே. எனக்கு அந்தளவுக்கு டூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் நான் வந்து இப்போது வேகமாக அதை கழட்ட முயற்சி பண்ணுறேன். இருங்க, நான் மறுபடியும் கழட்டிட்டு வந்து அப்புறமா கழட்டிட்டு கொண்டு வரேன். பாருங்கள், கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேபிள் அதில் சுற்றணும். பாருங்கள், அது கிளிப்பு சைடில் இருந்த கிளிப்பு இந்த மாதிரி கழட்டியாச்சு. இங்கே நெகட்டிவ் அது ரெண்டுமே, கீழே பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. பாருங்கள், வயரு கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சால்ட்ரிங் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து 12 வோல்ட்டு பேட்ரி சார்ஜர் ஒன்று இருக்குது, எலிமினேட்ரு. அதோட அவுட்புட்டு கிளிப்புகளை வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் 6 வோல்ட் ஒன்று இருக்குது. மேலே வந்து போட்டோம்னா 6 வோல்ட்டு, கீழே போட்டோம்னா 12 வோல்ட்டு. நான் 12 வோல்ட்டு போட்டு தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். அதே வாங்க கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி கேபிளில் தான் கொடுத்துருக்குறேன்.
யூஎஸ்பி கேபிள் போட்டுட்டு அதில் இருந்து மல்டிமீட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு தெரியணும்னு உங்களுக்கு, அதுக்காக மல்டிமீட்டரில் கொடுத்துருக்குறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துக்குங்க. 0 தான் இருக்குது வோல்டேஜ். நீங்கள் இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி 12 வோல்ட் கொடுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ், அடுத்தது கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெகட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன். மேலே சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த யூஎஸ்பியோட லைட் எரியுது பாருங்கள். அங்கே மல்டிமீட்டர் வோல்டேஜ் பாருங்கள் 5.1 5.2 கட்டுது அவுட்புட் வோல்டேஜ். இன்புட் வந்து 12 வோல்டேஜ் நான் கொடுத்துருக்குறேன். அங்கே அவுட்புட் பார்த்திங்கன்னா 5.1 5.2 அப்படி காட்டுது. அப்போ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு ப்ராஜெக்ட்டு. இப்போ அடுத்தது வந்து இது எதுக்காக நான் செஞ்சேன், இந்த யூஎஸ்பி போர்ட்டு எதுக்காக ரெடி பண்ணோம், யூஎஸ்பி கன்வெர்ட்டரை எதுக்காக ரெடி பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு மறக்காமல் போடுறேன் அடுத்த வீடியோவில். பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ் தான் இன்புட். அது பேட்ரி சார்ஜர் எலிமினேட்டர். அது 6 வோல்டேஜ் ப்ளஸ் 12 வோல்டேஜ் இருக்குது. நான் 12 வோல்ட் கூட வச்சுருக்கிறேன். அதையே பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணோடனே பாருங்கள் அப்படியே வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. மறுபடியும் ஆன் பண்ணோடனே பாருங்கள் 5 வோல்டேஜில் போய் நிற்கிது. அதில் அந்த யூஎஸ்பியில் வந்து எங்கள் லைட்டு மறியுது. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒர்க் ஆகுதுன்னு. இப்போது நம்ம கழட்டிட்டு லைட்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எப்படி லைட் எரியுதுங்கிறது. இருங்க, லைட்டு கொடுத்தா கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்க வேண்டியதா. பாசிட்டிவ் வந்து ஒயிட்டும் நெகட்டிவ் வந்து எல்லோலையும் இருந்தது. அதிலே தான் நான் கொடுக்குறேன். இப்போது கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து என்னங்கிறது பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எது இருந்தால் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஏற்கனவே ஏதாவது செஞ்சுருப்பீங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வாங்க லைட் எரிய வச்சு பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு ஒயர்ஸு. இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதுவும் எரியுது, அருமையாக எரியுது. ஒரு சாதாரண பல்பு 12 வோல்டேஜில் எரியுது. இப்போது கன்வெர்ட்டர் வச்சு கன்வெர்ட் பண்ணி எரிய வச்சுருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் இன்றைக்கி ஓகே ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பவராகவும் இருக்குது. இது எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியெல்லாம் செஞ்சேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. நன்றி.